வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அண்டு போச்சு. ஹாய் மணி, என்னடா வரோம் சொல்றா. என்ன இங்க உட்காந்துருக்கேன்? ஆனா வீட்லயே ஏசி, ஆபீஸ் போனாலும் ஏசி, ஏசி காத்து வாங்கி மூச்செல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இது பாத்தியா அப்படியே சில்லுன்னு ஒரு இயற்கை காத்துல உட்காந்துருக்குறது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, சின்ன இருக்கு. ஒரு நிமிஷம் போன் வருது. ஐஷு தான்டா, சொல்லுமா. இப்பதானே ஐஸ்மா வந்தேன், சொல்லி விட்டுருக்கலாம். மொத்தமா வாங்கிட்டு வந்துருப்பேன்ல. காக்குல தக்காளியும் 10 ரூபாய்க்கு பச்சை மிளகாயா 2 ரூபாய்க்கு போகுமா? இஞ்சி எவ்வளவு? 5 ரூபாய்க்கா? சரி ஓகே, ஒரு அரை நேரத்துல வந்துடுறேன். பாய். என்னடா 5 ரூபாய்க்கு இஞ்சி 2 ரூபாய்க்கு பச்சை மிளகான்னு இருக்கிறேன்? இல்ல மச்சான், வீட்டுல உரம்பரையெல்லாம் வந்திருக்காங்க. சரி, அதான் ஏதோ காய் சாப்பாடு செய்யறச்சு. அதனால காக்குல தக்காளியும் 2 ரூபாய்க்கு பச்சை மிளகாய். ஒரு நேரத்துக்கு தானடா 2 ரூபாய்க்கு எப்படி போய் மளிகை கடையில கேட்பீங்க? இது என்ன இருக்கு? உனக்குதான் கூச்சமா இருக்காதா? கொடுக்குற அவனுக்குதான் கூச்சமா இருக்காதா? சரி, நீ என்ன பண்ணுவ? நம்ம டாமட் ஓபன் பண்ணிக்கிறாங்களா? ஆமா. எங்க திரும்பினா எங்க வீட்டுல இருந்து லெப்ட்ல போனா போத்தனூர்ல, ரைட்ல போனா உட்காரத்துல, ஊர் இடத்துல இருக்குல்ல. போவண்டா கார்த்தி, இந்த ட்ராலி எடுத்துட்டு ட்ராலி எடுத்து போட்டு ஒரு ஆள் வச்சிருக்கேன் கார்த்தி. என்னடி நீ படிச்சுட்டுதான் நீ எல்லாம் வேலைக்கு போறியா? நீ எதுக்கு வேலைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கையில தள்ளிட்டு போவாங்கடா உன்ன ஒரு வீல் மாதிரி? ஆமா ஆமா, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சரக்கு ஏத்திட்டு போவாங்களே. என்னடா இது? இல்ல இல்ல மச்சான், அங்க பாத்திருக்கேன். சரி சரி சரி, சொல்லு. அங்க வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன். அவனை கூட்டிட்டு போனா நான் மேக்சிமம் அதிகம் வெளியே இருப்பேன். ஒய்ஃப் போவாங்க, இல்ல என்னைக்காவது போவேன். காலை எட்டு போனா வேணுங்கிறதெல்லாம் போட்டு ஒரு பில்ல போட்டு தட்டிட்டு ஒரு 14,000 15,000 வாரத்துக்கு வாங்கிட்டு வராம. என்னடா வாரத்துக்கு 15,000 ரூபாய்க்கு வாங்குவீங்களா? என்ன காத்தி நினைச்சிட்டு இருக்கேன் என்னை பத்தி? தெரியுமா தெரியாத உனக்கு? மணி மாசம் சம்பளமே 15,000 ரூபா தான்டா. என் வீட்டு நாய்க்கு பிஸ்கட் போடுற காசு காத்தி அதெல்லாம். சரி விடு மணி, நாங்க சரி விடு, ஏழைக்கே தெல்லுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நீ என்னடா 2 ரூபா பச்சை மிளகா? என்ன காத்தி எங்கோட வந்து இப்படி எல்லாம் பண்ணலாமா? வாங்கம்மா வாங்க. என்னடா என்ன பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுல ஒரு காக்குல தக்காளியும் பச்சை மிளகாயும் வாங்கிட்டு சொன்னாங்க. அதை பத்தி பேசாமா? இது என்ன இயர் ஆக்சுவலா? இல்ல இது என்ன இயர்னு கேக்குறேன். 2025. சரி, 2 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்குறாமா? சரி சரி, அடுத்து 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 இருக்கிறதான நம்ம வாங்க. நம்மளுக்கு என்ன இருக்கோ அதான வாங்க முடியும். நம்ம அடுத்து வேற எல்லாம் எடுத்துக்கலாமா? இல்லமா இருந்தாலும் 5 ரூபாய்க்கு இல்ல. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, எப்படி 5 ரூபாய்க்கு கொடுங்க இவன் கேட்பான், அவர் எப்படிதான் எடுத்து கொடுப்பாரு? ட்ராலி எல்லாம் சொல்றாங்க, அதுலதான் இவங்க 15,000 ரூபாய்க்கு ட்ராலில தான் வாங்குவாங்க. வீக்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் வெஜிடபிள்ஸ் அப்படி போயிட்டு இருக்குது காரணம். இவன் சரிசா, இது என்னன்னு தெரியுமா மணி? ஆமாமா, இது ஐடி கார்டு மாதிரி இருக்கு. ஸ்மார்ட் கார்டு போட்டுருக்குது. ஸ்மார்ட் கார்டு இருந்தா ரேஷன் கார்டு வாங்குறது. ஸ்மார்ட் கார்டு சொல்லு. ஸ்மார்ட் கார்டு. ஸ்மார்ட். சரி நீ சொல்லு. ஆமாமா, என்ன கௌரி போட்டோ போட்டிருக்கு? இது எப்படி எங்களோட வச்சு இது எப்படி போயிட்டு வந்துச்சு? வாங்கி பிடிச்சா? சொல்றேன். ரேஷன் கார்டு பொம்பளை இருக்குல்ல? ரேஷன் கார்டு பொம்பளையா? ரேஷன் கார்டு கேர்ள்னு சொல்லி பழகுமாமா. ஓஹோ, கேளாமா. இதுல கூட நீங்க ஹைபிரிட்டா தான் இருப்பீங்களா கார்த்தி? ஒரு நம்ம பேசுறதுல ஒரு ஹைஜீன். ரேஷன் கார்டு பாத்தனே. ரேஷன் கடைகிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு கார் வாஷ் சென்டர் இருக்குல்ல, சத்தியம் கார் வாஷ் தெரியுமா? ஆமா, அங்க கார் வாஷ் பண்ண போயிருப்பேன். என்னாச்சு? இல்ல ரேஷன் கார்டு பொம்பளை, நீ 1 கிலோ சர்க்கரைக்கு சேம் காசுல 2 கிலோ போடுங்கன்னு வம்பெழுத்து தந்தியாமே. ஆமாமா, ஏதான் மணி. சரி வாங்க மாமா, எனக்கு புரியல. 1 கிலோ சக்கரை 2 கிலோ சக்கரை என்ன எனக்கு புரியல. இவெல்லாம் நீ பேசணும் நான் கேட்டல. 1 கிலோ சர்க்கரைக்கு அதே காசுல 2 கிலோ போடுங்கன்னு சொல்லி ரேஷன் கடைக்காக நம்ம வம்பெழுத்து தந்தோம். என்ன 1 கிலோ சக்கரை? இந்த எக்ஸ்ட்ரா விலைக்கு வாங்குறாங்களே, எக்ஸ்ட்ரா விலைக்கு வாங்குறீங்களே 1 கிலோ காசுக்கு. வெளியே போய் வாங்குறதுக்கு வக்கு இல்லாம ரேஷன் கடையில 1 கிலோ சேர்த்து வாங்க. அந்த இது வாங்கிருக்கான், அதுக்கு கார்டு வச்சுட்டு வந்துட்டான். அதனால அந்த அக்கா கார்டு கொடுத்து பேசிட்டு. ரேஷன் கடையில 1 கிலோ சக்கரை எவ்வளவு தெரியுமா? 30 ரூபா. காக்குல தக்காளி இன்னைக்கு ரேஞ்சுக்கு 40 ரூபா. காக்குல தக்காளி நான் போய் கடையில வாங்குறதுக்கு இவருக்கு வந்து கேவலமா இருக்காமா. டாமார்ட்ல போய் வாங்குறோம், போத்தனூர்ல. ட்ராலியில தான் போய் வாங்குவாரு சொன்னாரு பாத்தீங்களா? ட்ராலியில. ஆமா. இல்ல மாப்ள, கொஞ்சம் பந்தாவா இருக்கு. ரொம்ப கூடாது மாப்ள. நீங்க உட்காருங்க. எங்க சாமி போற? இந்த ஸ்மார்ட் கார்டை வச்சுட்டு டாமார்ட்ல போய் வீக்லி 15,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல சொல்லலாமா? இடையில அந்த இங்கிலீஷ் பேசினா தெரியுமா? வெஜிடபிள்ஸ் வாங்குவோம், ட்ராலி யூஸ் பண்ணுவோம். எங்க சார் அந்த ட்ராலி சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? இல்ல மச்சா சார் ட்ராலி சொல்லுங்க. வேண்டாம் மச்சான், நம்ம போலாம் மச்சான். அடுத்த சீன் போலாம் மச்சான். இனிமே நீ அந்த டாமார்ட்ல வாயிலிருந்து வந்துச்சு மாம்சே, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி மளிகை கடை இருக்கும் தெரியுமா? அந்த மளிகை கடையோட நீ ஸ்டாப் பண்ணிக்கணும், புரியுதா? டாமார்ட் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.